அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத் வபாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் இன்னக ஹமீதும் மஜீத் அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் யூசுஃபுடைய விளக்க உரை தொடரில் சென்ற வாரம் நாங்கள் 50வது வசனம் வரைக்கும் சூரத்து யூசுஃப்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா எமக்கு படிப்பினையாக கற்றுத்தருவதை நாங்கள் சூராவினுடைய ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் பார்த்து வருகிறோம். அதிலே நிறைய படிப்பினைகளும் நிறைய உணர்வூட்டக்கூடிய நிகழ்வுகளும் அதிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எனவே தான் அல்லாஹ் தஆலா அதில் சொல்கிற நேரம் லக்கதுக்கான ஃபி யூசுஃப வ இஹ்வத்திஹி ஆயாத்துல் லிஸ்ஸாயிலின், யூசுஃப் நபியுடையும் அவருடைய சகோதரர்களுடைய அந்த வரலாற்றிலையும் கேட்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த வரிசையில் நிறைய அத்தாட்சிகளை நாங்கள் இந்த வரலாற்று யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வாழ்க்கை வரலாற்று தொடரில் நாங்கள் பார்த்து வரோம். அதில் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்தது தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மன்னருடைய, அந்த நாட்டினுடைய மிஸ்ர் நாட்டுடைய மன்னருடைய கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. விளக்கம் சொன்னதுக்கு பின்னால் மன்னர் என்ன செய்வார்னா அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு தூதுவரை அனுப்புவாங்க. தூதுவர் அனுப்பினோடனே அந்த தூதுவர் சொல்லுவார், இர்ஜி இலா ரப்பிக், உங்களோட மன்னர்கிட்ட போங்க, மன்னர் உங்களை வர சொல்கிறாரு அப்படின்னு தூதுவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்லுவார்னா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சரி மன்னர் கூப்பிட்டாரு, நான் ஜெயிலில் இவ்வளோ காலம் ஈக்கிறேன், 10-12 வருஷம் ஆகிருச்சு, மன்னர் கூப்பிட்டோடனே உடனே யாரும் போத்தானே செய்வாங்க. ஒரு சிறையில் இருக்கக்கூடியவர் நாட்டு ஜனாதிபதி விடுதலை கொடுக்க போகிறாரு, சொல்கிறாரு உங்களை மன்னர் கூப்பிட்டாருன்னா சந்தோஷப்படுவாங்க, எப்படியோ தப்பிச்சேன் பொழைச்சேன்ட்டு போகத்தான் பார்ப்பாங்க. ஆனால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி செய்யலை. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, ஃபஸ்அல்ஹு மாபாலு நிஸ்வத்தில்லாத்தி கத்தான ஐதியஹுன்ன, தனது கரங்களை துண்டித்து கொண்ட அந்த பெண்களுடைய செய்தி என்ன, அவங்கள பற்றி என்ன நடந்துச்சு என்று கொஞ்சம் உங்களோட மன்னர்கிட்ட கேளுங்க. அதுக்கு பதில் சரிவா சொன்னாங்கண்டா அதுக்கான ஒரு தீர்ப்பு வருமாய்ந்தா நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செய்திக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. எப்படின்னா, லவ் குந்து அன ல அஸ்ராத்துல் இஜாபா, நான் அந்த இடத்துல இருந்திருந்தால், ரசூலா சொல்கிறாங்க, நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் நான் அவசரமாக விடை கொடுத்துருப்பேன், சரி நான் வாரேன்னு போயிட்டு இருப்பேன். ஆனால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளோ பொறுமையானவர், பொறுமைசாலி, அவரோ கண்ணியமானவர் அவர். அதனால் அவர் என்னது ஒரு காரணம் சொல்கிறாரு, காரணத்தை சொல்லிட்டு அதுக்கு பதில் எதிர்பார்க்குறாரு. நான் காரணத்தை நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், எப்படியாவது சிறையிலிருந்து வெளியே போகணும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. இது மனிதனுடைய இயல்பு, அப்படி தான் யாரும் நடப்பாங்க. ஆனால் வித்தியாசமாக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அதில் நடந்து கொண்ட ஒரு அவருடைய அந்த நிகழ்வு ஒரு படிப்பினையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்குறோம். சரி, அதில் அப்போ அவர் சொல்லுவார், என்னுடைய இறைவன் அவர்களுடைய அந்த பெண்களுடைய சதியை நன்கறிந்தவன், சதி வலைகள், அவங்களுடைய தந்திரம், அவங்க எப்படி நடந்து கொண்டாங்கன்ற நிகழ்வை பற்றி என்னுடைய இறைவன். இந்த இடத்துல 2 அர்த்தம் எடுக்கலாம். ஒன்று, மன்னருக்கே தெரியும், ஏற்கனவே அவர் அந்த நிகழ்ச்சியில் அவர் செய்தி தெரியும், அவருக்கு 12 வருஷம் ஆனாலும் இது நடந்த உண்மையான நிகழ்வே, அதனால் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ற அர்த்தத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மறுத்துருவார். அதுக்கு பின்னால் இப்போ அடுத்த நிகழ்ச்சி, இப்போ 12 வருஷம் கிட்டத்தட்ட யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்கிறாங்க, மக்கள் மறந்துட்டாங்க. இதுக்கு பின்னால் இந்த கேஸ் வெளியே வருமான்னு கூட யாருமே நினைக்கல. இப்போ மன்னர் கூப்பிடுறாரு, யார, அந்த பெண்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, காலமா ஹத்புக்குன்ன இது ராவத்துன்ன யூசுஃப அன் நஃப்ஸிஹி, யூசுஃபை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, பெண்கள் கூட்டமாக தானே இருந்தீங்க, அப்போ நீங்கள் எல்லாம் அவரை தவறாக நடந்து கொள்றதுக்கு அழைச்சிங்களே, இதனுடைய செய்தி என்ன, நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ அப்படின்னு அந்த பெண்களை அழைத்து அரச சபையில் என்ன செய்கிறாரு, மன்னர் கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, குல்ன ஹாஷலில்லா, அல்லாஹ் தூய்மையானவன், மா அலிம்னா அலைஹி மின் சூ, அவர்கிட்ட எந்த ஒரு குற்றத்தையும் தவறையும் நாங்கள் காணல, அவர்கிட்ட எந்த ஒரு குற்றத்தையோ தவறையோ நாங்கள் காணல அப்படின்னு அவங்க எல்லாருமே
என்ன சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. இப்போ மன்னர் கேட்குறாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் இது கேள்வி எழுப்பிக்கிறாரு, ஜெயிலேருந்து மன்னருக்கு தூதுவர்கிட்ட சொல்லி அனுப்பிக்கிறாரு. இப்போ தான் மன்னர் அந்த பெண்கள் சபையை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு விசாரணை நடக்குது. மன்னருக்கு தெரியும், மன்னருக்கு தெரிஞ்சு தான் இப்போ ஏற்கனவே ஜெயிலில் யூசுப் இருக்கிறார்ன்றலாம் தெரியும். இந்த செய்தி வெளியே வரக்கூடாதுன்னு தான் அவங்க ஆரம்பத்தில் இது விட்டது. இது வெளியே வராது. யூசுப் கேட்க பார்க்க யாரும் இல்லை, அவர் ஒரு அனாதையாக வந்தவர். அப்போ இந்த கேஸை அப்படியே அடிபட்டு போயிடும். இந்த யூசுப்ட அறிவை வச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நுணுக்கத்தை வச்சு மன்னர் அவரை வெளியெடுக்க பார்க்குறாரு. இந்த கேஸை பற்றி பேசணுன்றது அவங்களோட எதிர்பார்ப்பில் இல்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் அதை வெளியே கொண்டு வராரு. ஏன்னா தான் நிரபராதின்றதை மன்னர் புரிஞ்சு கொள்ளணும், மக்களும் புரிஞ்சு கொள்ளணுமே, அதுக்காக வேண்டி. எனவே தான் அவர் சொன்னார், என்னுடைய அரசனுக்கு தெரியும்டாரே, இவங்களுடைய சதிவலைகள், இவங்களுடைய தவறுகள் மன்னருக்கு ஏற்கனவே தெரியும் யூசுப் நபி சொல்றாரு. அதனால மன்னருக்கு தெரியும். ஆனால் காலம் போயிடுச்சு, இது அப்படியே யாரும் பேச மாட்டாங்கன்னு தான் அவங்க நினைச்சாங்க. ஆமாம், பெரிய எடுத்து விவகாரம் வேற, அதனால இதை யாருமே பெருசுபடுத்த மாட்டாங்க. ஆனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் நிரபராதின்றதை நிறுவுறதுக்காக வேண்டி சொல்லுவார், என்னது, நீங்கள் அந்த பெண்களுடைய விவகாரத்தை பற்றி கேட்க சொல்லுங்க, அதுக்கு என்ன பதில்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் வெளியே வாரத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த பெண்கள் எல்லாம் சொல்லிடுவாங்களே, அவரை பற்றி நாங்கள் எந்த விதமான தப்பான இதையும் நாங்கள் பார்க்கல, அவர்கிட்ட அவர் நல்லவர் தான், உண்மையானவர் தான்ன்றத அந்த பெண்கள் சொல்லிடுவாங்க. அந்த சபையில் காலத் இம்ராத்துல் அசீஸ், அந்த அசீஸுடைய மனைவி, இவருடைய வீட்டில் வளர்ந்தாங்களே, அந்த வளர்ந்தாரு அவர். இப்போ இந்த மன்னர் வேற, அசீஸ் வேற, இதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். மன்னர் நாட்டை ஆள்றவர், அசீஸ் தான் அந்த வீட்டில் உள்ளவர், வேலைக்காரர் இல்லை, ஒரு மன்னருடைய 2ஆம் தரத்தில் இருக்கிறவர். ஒரு இல்லை, மன்னரோட பக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது ஒரு சபாநாயகரோ இல்லாட்டி பிரதி ஜனாதிபதி அப்படி மாதிரி இருக்கலாம். அப்போ அவர் அந்த அரசாங்கத்தில் முக்கியமான ஒரு ஆள். அவருடைய மனைவி தான் இவங்க இந்த தவறாக நடத்தினது. ஆனால் மன்னருக்கு அந்த சபைக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அந்த பெண்மணி சொல்லுவாங்க, அல் ஆன அஸ்ஹஸல் ஹக், உண்மை இப்போ வெளியே வந்துட்டு, இதுக்கு மேலே மறைச்சிக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா பெண்கள் எல்லாருமே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, யூசுப் தவறு செய்யலைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ யார்கிட்ட மேலே குத்தம் வரப்போகுது, அவட மேலே தான் வரப்போகுது. இப்போ அவருக்கு வேற வழி இல்லை. அப்போ அவர் சொல்கிறா, உண்மை இப்போ வெளியே வந்துட்டு, சத்தியம் வெளியே வந்து விட்டது. அனராவத்துஹு அந்நப்சிஹி, நான் தான் அவரை தவறான இதுக்கு அழைத்தேன், நான் தான் அப்படி அழைத்தேன். வ இன்னஹு லமின சாதிகீன், அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் தான். இதில் இந்த வரலாற்றில் நிறைய இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உண்மை நிரூபணமாகும். ஏன்னா அந்த சிறை கைதி சொல்லக்கொள்ள, யா ஐயுஹ சித்திக், உண்மையாளனே, அப்தினா, எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க நான் கண்ட கனவுக்குன்னு சொல்லக்கொள்ள, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய உண்மையை தான் சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த உண்மையும் நேர்மையும் அவருடைய அந்த ஒழுக்கமும் தான் அவரை தவறிலிருந்து மீண்டு வாரத்துக்கு காரணமாமே. எப்பயுமே நேர்மையாக இருந்தால் அந்த நேர்மைக்கு வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாக கிடைச்சாலும் வெற்றி கிடைக்கும். நேர்மைக்கு, உண்மைக்கு, நாணயத்துக்கு எப்பயுமே இறுதி முடிவு வெற்றி தான். அல்லாஹ் தஆலா உண்மையாளர்களோடு இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். பொய் வெற்றி பெற மாதிரி இருக்கும், ஆனால் நிரந்தரம் இல்லை. பொய் ஜெயிக்காது, பொய்க்கு தோல்விதான், இழிவுதான். விளைஞ்சா பாருங்க, அந்த பெண்மணி பொய் சொன்னாங்க. பொய் சொல்லி அன்றைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தப்பானவர் மாதிரி ஒரு காட்டினாங்க. இன்றைக்கு என்ன நடக்குது? மன்னரே தனக்கு ஒரு முக்கியமான தனது அரச சபைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆளாக, ஆலோசகராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறாரு. அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துறான்னு பாருங்க, உண்மைக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். அன்றைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொய்யை அவங்க சொல்ற மாதிரி ஒத்துக்கொண்டிருந்தா இந்த நிலைமை வந்திக்காது. இன்னமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரராகவோ அந்த வீட்டில் ஒரு அடிமையாகவோ தான் இருந்திருப்பார். உண்மைக்காக வேண்டி தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொண்டு அல்லாஹ்வுக்காக சிறை வாழ்க்கையை, கஷ்டமான வாழ்க்கையை அவர் தெரிவு செஞ்சாரு. அந்த சோதனைக்கு பின்னால் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா ஒரு சோதனைக்கு பின்னால 2 வெற்றிகளை கொடுப்பான். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டம் வந்தா அதை தொடர்ந்து 2 யுசுர்கள் வரும். ஒரு யுசுர் இல்லை, 2 யுசுர்கள் ஒன்றை தொடர்ந்து ஒன்று வரும். அது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு நியதி, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. அந்த அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சோதனை வந்துச்சு. எல்லாரும் சகோதரங்கள் தூக்கி போட்டாங்க அந்த பால் கிணத்துல.
அந்த சோதனை முடிய அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாத்து மக்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் பாதுகாத்தோம். அவரை பாதுகாத்து என்ன செஞ்சோம்? அவரை வந்து அல்லாஹ் தஆலா ஒரு அரச சபைக்கு ஒரு 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 மன்னருடைய அந்த ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள அல்லாஹ் தஆலா அவர் அனுப்புறான். பிரயாண கூட்டம் கொண்டு போறாங்க, இவங்க வாங்குறாங்க. இது அல்லாட இவரை ஒரு வழிக்கு கொண்டு வராங்க. சரி, அங்க வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் பருவ வயதை அடைந்து ஒரு வாலிபன் ஆனதுக்கு பின்னால் அடுத்த சோதனை வருது. அந்த சோதனையில அதுலயும் அவர் வெற்றி கொள்றாரு. அந்த சோதனையில அவர் என்ன செய்யல? அல்லாட பார்வையில் அந்த சோதனையில அவர் என்ன செய்யறாரு? வெற்றி கொள்றாரு. அல்லாவுக்காக வேண்டி பாவத்தை விட்டு ஒதுங்குறாரு, ஓரமாகுறாரு. பாவத்தின் பக்கம் போகல. பாவம் அவரை தேடி வருது. பாவம் அவரை அவர் பின்னால விரட்டுது. அவர் விரண்ட ஓடுறாரு. பாவத்தை பக்கம் விரண்டோடி, பாவத்தை விட்டு விரண்டோடி ஜெயில தெரிவு செய்யறாரு. இப்ப அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செய்யறான்டா? அந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறான். இதுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுல எல்லாமே ஒரு வெற்றி தான். இதுக்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தி கொண்டே போவான். ஏண்டா அவர் அவ்வளோ சோதனைகள் அனுபவிச்சார். சொல்லி முடிக்கலாது. இது வெறுமனே சொல்லி முடிக்கிற கதை இல்லை, அதை அனுபவிச்சா தான் விளங்கும். சிறை வாழ்க்கையை அனுபவிக்கணும். அந்த சின்ன வயசுல சகோதரங்களே தனக்கு துரோகம் செய்யறண்டா அந்த வயசுல அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அவருடைய வருத்தம் விளங்கும். அது லேசான விஷயம் இல்லை. அப்ப தந்தையை இழந்துட்டு தந்தை வந்து படுற வேதனைகள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்காக யூசுஃபுக்காக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் படுற வேதனைகள், அது ஒரு அலாதியான ஒரு பகுதி. ஒரு பிள்ளைகள் தனக்கு தாயும் தந்தையும் தனது மகனை இழந்துட்டாங்க, எங்க போனாருன்னு ஆள் தெரியாது, கொல்லப்பட்டதாக சொல்றாங்க. அது கூட உண்மை இல்லை. அது கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு, சவ்வலத்லக்கும் அம்புசுக்கும் அம்ரா, நீங்க சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லை. சபுருன் ஜமீல், நான் பொறுத்து கொள்றேன் அழகான பொறுமையாக. அழகான பொறுமைன்றோன்னே என்ன அர்த்தம்? அழகான பொறுமைண்டா பிலா ஷக்வா, என்னது அழகான பொறுமைன்னு சொன்னா அமைதியாக யார்கிட்டையும் அதை பத்தி குறை சொல்லாம பொறுத்து கொள்றேன். அல்லாஹ் கிட்ட அழகு பொறுமையா பொறுத்து கொள்றேன், நீங்க சொல்றதை நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு. அதுலேயே அவரு நோய்வாய்ப்படுற மாதிரி, அதே மாதிரி கவலையிலேயே அவர் காலமே போகும். அது நாங்கள் பின்னுக்கு இதுல வரும். சரி, அப்ப இந்த கட்டத்துல இந்த பெண்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டதுக்கு பின்னால அந்த பெண்மணி நான் தான் தவறாக அழைச்சேன், இவர் உண்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதுல ரெண்டு அர்த்தம் வரும். 52வது வசனத்துக்கு 52, 53 இந்த ரெண்டு வசனத்தைக்கும் தப்சீர்களை நாங்க பார்த்தா ரெண்டு விளக்கம் சொல்லுவாங்க. ஒன்று, இதை வந்து அந்த பெண்மணி சொன்னதாகத்தான் வருது. சில தப்சீர் ஆசிரியர்கள் இல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வாய்ப்பீகி அந்த ரெண்டு வசனமும். என்னண்டா தாலிக்க, ஏன் அந்த பெண்மணி சொல்றா தாலிக்க, ஆனா அந்த பெண்மணி சொன்னாதான் பொருத்தமாயிக்கும். ரெண்டுக்கும் இடம்பாடு இருந்தாலும் அதாலிக்க அது என்னன்னு சொன்னா லியலம அன்னி லம் அகுன்ஹு பில் கைப், நான் எனது கணவருக்கு, நான் அவருக்கு தனது கணவருக்கு மறைவுல நான் மோசடி செய்யல என்றதுக்காக வேண்டி நான் இப்போ உண்மையை சொல்றேன் என்று அந்த பெண்மணி சொல்றா. நான் அவரை தவறா அழைச்சேன் தான், ஆனா நான் தவறா நடந்து கொள்ளல. அவரை தவறான முறை இதுக்கு அழைச்சேன் நான், அவரு அதுக்கு உடன்படல. அவர் உண்மையாளர், நான் தவறு செய்யலையே, அதை நான் என் கணவர் இல்லாத நேரத்தில் நான் தவறு செய்யலைன்றதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி தான் நான் இப்போ இதை சொல்றேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னதாக இதை எடுத்துக்கொள்ளலாம். வ அன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் ஹாயினின், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மோசடிக்காரர்களுடைய அந்த சதி வலைகளுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். சரிதானே? மோசடிக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். சரிதானே? இப்படின்னு இவங்க சொன்னதாகவும் எடுக்கலாம், இப்படி ஒரு விளக்கம் எடுக்கலாம். இப்ப இதை கேட்டுட்டு இந்த செய்தி அவருக்கு ஜெயிலுக்கு கேள்விப்படுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேள்விப்பட்டோன்னே இதை கேட்டுட்டு அவர் சொல்லுவாரு, தாலிக்க, நான் ஏன் தெரியுமா அந்த தூதுவர் வந்த நேரம் இந்த பெண்களுடைய விஷயத்தை மன்னட்ட கேட்க சொன்னேன், ஏன்னு கேட்டா லியலம, அந்த பெண்ணுடைய கணவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டி, லம் அகுன்ஹு பில் கைப், அவர் இல்லாத நேரத்தில் அவருடைய மனைவியோடு நான் தவறாக நடந்து கொள்ளவில்லை, அவருக்கு நான் மோசடி செய்யல, அவர் என்னை நம்பி வாங்கி வீட்டில் வளர்த்திக்கிறார், புள்ள மாதிரி வளர்த்தாரு, அவர் இல்லாத நேரத்தில் அவருடைய மனைவியோடு நான் தப்பா நடந்து கொண்டேன்ற மாதிரி சமூகம் சொல்றாங்க, கதைப்படுது. அப்பனா இது ஏன் இதை சொன்ன இந்த நேரத்தில் இப்ப நான் ஞாபகப்படுத்தினேன்டா மன்னர்கிட்ட, நான் அவருக்கு மோசடி செய்யல, அவருடைய மனைவியோட நான் தகவல் நடந்து கொள்ளல, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மோசடிக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான், இதுக்கு தான் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ரெண்டுக்கும் இதுல இடம்பாடு இருக்கு.
இதை தொடர்ந்து அவங்க சொல்றாங்க. சரி, இப்போ இதுல தஃப்சீர் ஆசிரியர்கள் 2 நிலப்பாட்டையும் சொல்றாங்க. ஆனா இது இந்த அந்த பெண்ணுடைய பேச்சோட தொடர்ந்து வாரத்தினால அந்த பெண்ணுடைய கருத்தாக கூட எடுக்கலாம். சரிதானே? அதுக்கு இடம் பாடிக்குது. சரி, தொடர்ந்து அந்த பெண்மணி சொல்றா, அல்லது யூசுப் நபி சொல்றதாக எடுக்கலாம். வமா உபர்ரி நஃப்ஸி, நான் நிரபராதியாக நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள மாட்டேன். வமா உபர்ரி நஃப்ஸி, என்னை நானே தூய்மைப்படுத்திக் கொள்ள மாட்டேன். இன்னன் நஃப்ஸ ல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, இது முக்கியமானது. இன்னன் நஃப்ஸ ல அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நிச்சயமாக உள்ளம் என்ன செய்யும்? பாவத்தின் பக்கம் தூண்டக்கூடியது. உள்ளம் நஃப்ஸ் ஆத்மா எப்பயுமே பாவத்தை தூண்டி கொண்டு தான் இருக்கும். பாவத்துக்கு ஆசை காட்டி கொண்டு தான் இருக்கும். நான் என்னைய சுத்தவாளின்னு சொல்ல வரல, எல்லாத்தையும் அந்த பாவம் தூண்டப்பட்டு கொண்டு தான் இருக்கும். நப்சுக்கு பாவத்தின் பக்கம் தான் ஆசை கூட. அப்போ அதனால நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வரல. நான் தவறு செய்யலை. நான் அவரை தவறான முறைக்கு அழைச்சது உண்மைதான். ஆனால் அவரோடு நான் தவறாக நடந்து கொள்ள, அவர் நல்ல மனுஷன் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னதாக சொல்லிட்டு, இல்லாமா ரஹிம ரப்பி, யாருக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்தானோ அவர்களை தவிர மற்றவர்கள் அந்த பாவத்தில் விழுந்துருவாங்க. அல்லாஹ் அருள் செஞ்சவங்க தான் என்ன செய்வாங்க? அந்த பாவத்திலிருந்து மீண்டு கொள்வாங்க. இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக என்னுடைய இறைவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், கருணையாளன், கிருபையாளன் என்ற வசனத்தை சொல்றாங்க. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் சொன்னதாக எடுக்கலாம். எப்படி? நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளல, நான் நபித்தான். இருந்தாலும் மனுஷன் அடிப்படையில் நப்ஸ் என்ன செய்யும்? பாவத்தின் பக்கம் தூண்டும். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் எனக்கு அருள் செய்தான், அதனால் நான் அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சு நான் ஜெயிலுக்கு போயிட்டு என்னை பாதுகாத்து கொண்டேன். அல்லாஹ் எனக்கு அருள் செஞ்சான். லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி, அந்த அவங்க தவறான முறையில் அழைக்கிற நேரம் என்னது, அவவும் என்னை அடைந்து கொள்வதற்கு பார்த்தா நானும் அவ அடைஞ்சு கொள்ற நிலைமை வந்துட்டு, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நான் காணாட்டி நானும் தவறு செஞ்சிருப்பேன் அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு. அந்த இடத்துல அல்லாஹ் அருள் செஞ்சான் யூசுப் நபிக்கு, இல்லாட்டி யூசுப் நபியும் தவறு செஞ்சிருப்பாரு. அவ்வளோ ஒரு ஷைத்தான் மனுஷன் ஆசையிலையும், அதே மாதிரி ஒரு பெண், அழகான பெண் தவறாக கூப்பிடுற நேரம் மனுஷன் அந்த இடத்துல ஸ்லிப் ஆயிடுவான். யாரும் தவறு செய்யறதுக்கு வைத்துருவாங்க, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. சில பேர் அல்லாஹ் பாதுகாப்பான், அந்த பாவத்தை விட்டும் அவரை திருப்பிடுவான். அப்படித்தான் அவர் துவா கேட்பாரு. சரி, அப்ப அந்த இதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல சொன்னதாக கூட எடுக்கலாம். அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்று சொல்லி. சரியா? அந்த ரெண்டுக்குமே இதுல இடம் பாடிக்குது. சரி, அடுத்தது உள்ளம் குர்ஆன்ல நாங்க பார்த்தா விளங்கும். உள்ளம் 3 வகையா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல உள்ளத்தை சொல்லுவான். ஒன்று நஃப்சுல் அம்மாரா, எல்லாருக்கும் பொதுவா உள்ளது. அது எல்லா மனிதன்கிட்டையும் அந்த நஃப்சுல் அம்மாரா ஆயிக்கும். ஆசை, என்னது, பாவத்தின் பக்கம் ஆசை, பாவத்தை செய்யணும்ன்ற அந்த தேட்டம் எல்லார்ட்டையும் நஃப்சுல் அம்மாரா. அடுத்தது நஃப்சுல் லவ்வாமா. நஃப்சுல் லவ்வாமான்றது பாவத்தை செஞ்சுட்டு மனசை திட்டிக் கொள்றது, தன்னைத்தானே திட்டிக் கொள்றது, தன்னைத்தானே அதை வருத்தி கொள்றது. எப்படி? அதை செஞ்சிருக்க கூடாது, இந்த பாவத்தை இது செஞ்சிக்க கூடாது, அது நஃப்சுல் லவ்வாமா. அடுத்தது நஃப்சுல் முத்மஇன்னா, தூய்மையான உள்ளம். அது பாவம் செய்யறதுக்கு எவ்வளோ பாவம் வந்தாலும் கிட்ட போவாது. தன்னை உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதன். அந்த தூய்மையான உள்ளம் தான் சொர்க்கம் போகும். தூய்மையான யா அய்யத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, தூய்மையான உள்ளமே, நீ இர்ஜிஇ இலா ரப்பிக், உன்னுடைய இறைவன் பக்கம் திரும்பு. ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலில் ஜன்னதி என்று அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளை பற்றி, சொர்க்கத்தில் நுழையக்கூடியவங்களை பற்றி சொல்லக்கொள்ள இந்த உள்ளத்தை சொல்வான், பரிசுத்தமான உள்ளம். சரியா? அப்ப லா உக்ஸிமு பிஹாதல் லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வ நஃப்ஸில் லவ்வாமா. அல்லாஹ் தஆலா அந்த தன்னைத்தானையே நிந்தித்து கொள்ளக்கூடிய அந்த உள்ளத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அந்த உள்ளத்தின் சத்தியமாக. அப்ப அப்படி அந்த தன்னைத்தானையே பாவம் செஞ்சுட்டு, அடைய நான் தவறு செஞ்சுட்டேனே நிந்தித்து கொள்ளுமே, இந்த உள்ளம் கெட்ட உள்ளம் இல்லது. இந்த உள்ளம் நஃப்சுல் முத்மஇன்னாக்கு போறதுக்கு தயாராகி கொண்டிருக்குது. நஃப்சுல் அம்மாரா தான் கெட்ட உள்ளம். ஏண்டா அது என்ன செய்யும்? பாவத்திலேயே தன்னை மூழ்கி கொள்ளும். சரியா? அப்ப அதைத்தான் சொல்றாங்க இந்த இடத்துல, நான் என்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளல, நிச்சயமாக உள்ளம் பாவத்தின் பக்கமே தான் இருக்கும், அல்லாஹ் அருள் செஞ்சவங்க தவிர. அல்லாஹ் அருள் செஞ்சாதான் நஃப்சுல் லவ்வாமாக்கு வரலாம். அந்த நஃப்சுல் லவ்வாமா தான் நஃப்சுல் முத்மஇன்னாவுக்கு மாறும். சரியா? இப்போ உள்ளத்துல பல வகைகள் இருக்குது. எங்களோட உள்ளம் எந்த நிலையில் ஈக்கிறன்றதை நாங்கள் சுய பரிசோதனை செஞ்சு கொள்ளணும். எங்களோட உள்ளம் நஃப்சுல் அம்மாரா இருந்தா நாங்க அதை நஃப்சுல் லவ்வாமாக்கு கொண்டு அதுக்கு பின்னால் நஃப்சுல் முத்மஇன்னாவுக்கு வாரத்துக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். உள்ளத்தோட நாங்கள் போராடணும். உள்ளத்தோட போராடுறது தான் பெரிய ஜிஹாத்.
வாளேந்தி போராடுறதை விட உள்ளத்தோட ஷைத்தா மனோ இச்சைக்கு எதிராக போராடுறன்றது பெரிய ஜிஹாத்ன்றதை நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். சரி, அப்போ இதில் இந்த வசனத்தில் அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னை வந்து இப்போ நிரூபிச்சிட்டாரு, தான் குற்றவாளி இல்லைன்றத. கிட்டத்தட்ட அந்த நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிது? கிட்டத்தட்ட 12 வருஷம் விளைஞ்சா. செய்யாத ஒரு குற்றத்தை சுமந்து குற்றவாளியாக ஜெயிலில் இருந்துட்டு இப்போ 12 வருஷம் அதை மறக்கடிக்கப்பட்டு யாருமே பேசாமல் கடைசி நேரத்தில் அந்த இதை வெளியே கொண்டு வந்து தான் நிருபராதின்றதை நிரூபிச்சுட்டு தான் ஜெயிலிருந்து வெளியே வருவார். அது வரைக்கும் அவர் கழிச்ச காலங்கள், அவர் செஞ்ச தஅவாக்கள் சும்மைக்கல. அவர் ஜெயிலில் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஅவாவை நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இதுக்கு பின்னால மன்னர் கூட இஸ்லாத்துக்கு வந்ததாக சில தப்சீர்களை நாங்கள் பார்க்குறோம். அந்த மன்னர் இஸ்லாத்துக்கு வருவாங்க, இந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வா. அதுக்கு பின்னால இந்த பெண்மணியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடித்ததாகவும் சில தப்சீர்கள்ல வருது. ஏன்னு கேட்டா, அந்த இவருடைய கணவர் அந்த அசீஸ் அவர் ஏதோ ஒரு தவறு செய்து அவர் தண்டனை அனுப்பி அவர் மரணிக்கிறதாகவும், அதுக்கு பின்னால் இந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்துக்கு ஏற்று தூய்மையான பெண்மணியாக தன்னை மாற்றிக்கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையே தான் விரும்பினத்தினால அவர் அந்த மன்னரோட அந்த அமைச்சராக தெரிவு செய்யப்படுவார். அதுக்கு பின்னால் அவர் தான் திருமணம் முடிச்சு கொண்டாங்க என்ற சில தப்சீர்கள்ல வருது. அது வந்து ஊர்ஜிதம் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் அதை பற்றி விளக்கங்கள் சொல்லவும் இல்லை. குர்ஆன்ல வேற வசனங்களையும் யாரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சாங்கன்னு வரல. ஆனால் சில தப்சீர்களில் வந்து முற்காலத்தில் வந்த வேதங்கள் இதே தௌராத், இஞ்சில், அதில் வந்த சில செய்திகளும் என்ன செய்யும் தப்சீர்களில் எழுதுவாங்க. அதுக்கு சொல்லுவாங்க இஸ்ராயிலியாத். அது எல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. சிலது எடுத்துக்கொள்ளலாம், சிலது கேட்டுட்டு விட்டுறலாம். அப்படியான தான் இது. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சாங்களா இல்லையா, அது அந்த பெண்மணியை தான் முடிச்சாங்களான்றதெல்லாம் தப்சீர்களில் நிறைய பேசப்பட்டிருக்குது. ஊர்ஜிதம் இல்லை, சில நேரம் இருக்கலாம், அல்லாஹு அலம். சரி, அப்போ இதில் இப்போ இந்த சப்ஜெக்ட் இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரூபிக்கப்பட்டு விட்டார், அவர் உண்மையாளன்றதை நிரூபிக்கப்பட்டாச்சு. இந்த நேரம் இப்போ அடுத்த வசனத்தில் பாருங்க, 54வது வசனத்தில் வக்காலல் மலிக், மன்னர் சொல்லுவார் தூ நீபிஹி, அவரை கூட்டிட்டு வாங்க. இப்போ நிரபராதி தானே இப்போ அவரை அழைச்சிட்டு வாங்க. அஸ்தஹலிசு லி நஃப்ஸி, எனக்கு என்ற முக்கியமான ஒரு ஆலோசகராக நான் அவரை நியமிக்க போறேன், என்ற பர்சனல் செக்ரட்டரியா என்ற எல்லாத்துக்குமே அவர் தான். ஏன்னு கேட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த ஐடியா இதே கனவுக்கு சொன்ன விளக்கம், அந்த சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்புற ஐடியா அது வந்து எல்லாருக்கும் அந்த நுணுக்கம் கிடைக்காது. அவ்வளோ பெரிய ஒரு நுணுக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொல்லுவார். மன்னர் அதை விளங்கி கொள்வார். மன்னர் விளங்கி தான் இவர் அற்புதமான ஒரு ஆள், இவர் இறை தூதர் தான், இவர் வந்து இவராக இதை சொல்லலன்றதை புரிஞ்சு கொண்டு தான் மன்னர் இவர் என்ன செய்வார், கூப்பிடுவார். கூப்பிட்டதுக்கு பின்னால ஃபலம்மா கல்லமஹு, அவரோட மன்னர் பேசுவார். பேசக்கொள்ள சொல்லுவார், கால இன்னக்கல் யௌம லதைனா மக்கீனுன் அமீன், இன்றைய நாள் நீங்க எங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையாளராக, இந்த களஞ்சியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாளராக நீங்க ஈக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்லுவார். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலேருந்து வாரது வந்து ஒரு குற்றவாளி வார மாதிரி வரல, பெரியோரு அதிதி வார மாதிரி வராது. கண்ணிய ஒரு செங்கம்பலம் விரித்து வரவேற்கப்படுறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சும்மா சாதாரண இடத்துக்கு இல்லை, மன்னர்ட முக்கியமான ஆள். ஒரு நாட்டு ஜனாதிபதியிட ஒரு பர்சனல் செக்ரட்டரி, இவர் என்ன சொன்னாலும் ஜனாதிபதி கேட்பாரு. ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னா அவருக்கு பதவி தேவையில்லையே, அது ஜனாதிபதி இவர் தான் இயக்க போறாரு. அந்த ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அப்ப அதுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தஅவா, அவருடைய நன்னடத்தைகள், அவருடைய பண்புகளை பார்த்து நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க. அதுக்கு பின்னால நிறைய மாற்றங்கள் வரும். அல்லாஹ் தஆலா அதை பத்தி எல்லாம் நிறைய விளங்கப்படுத்தலைங்க. ஏன்னா அது இந்த வரலாற்றுக்குள்ள அது பெருசா பேத்துரும். அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான சில படிப்பினை மட்டும் சொல்றான். ஆனால் இதுக்கு பின்னால நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது, இடைப்பட்ட இதுகள் நடந்திருக்கும். அதை பத்தி எல்லாம் விரிவா இங்கே சொல்லலை. ஆனா அது எங்களுக்கு பார்க்கல விளங்குது, அந்த செய்திகள் விளங்குது. ஹைர், அப்ப இப்ப என்னன்னு கேட்டா, அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாருன்னா, அவர் மன்னர் அவரை நியமிக்கிறதுக்கு கூப்பிடக்கூட சொல்லுவாரு, இஜ்அல்னி அலா ஹஸாஇனில் அர்த். கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார், இஜ்அல்னி அலா ஹஸாஇனில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம், என்னைய வந்து இந்த பூமிக்கான அந்த ஹசானாக்கள், பூமியில சொத்து செல்வங்கள் எல்லாம் மீக்குதே அதுக்கு அப்படின்னா பொருளாதார இந்த அரச கட்டுப்பாட்டில் கூடிய அந்த பொருளாதாரத்துக்கு என்னை பொறுப்பா நியமிங்க. நான் வந்து ஹஃபீதுன் அலீம்,
பாதுகாக்கக்கூடியவனாகவும் அறிவாளியாகவும் இருக்கிறான் அந்த விஷயத்தில். விளைஞ்சா என்னை நியமிங்க. அப்போ தகுதிக்கு தகுதி அவருக்கு இருக்கிறதுனால அவர்னு சொல்றாரு. சரிதானே? அப்போ இதுல என்ன வழங்குதுன்னு கேட்டா, பதவியை கேட்டு போகக்கூடாது. ரசூல்லா பதவியை கேட்டு போவானான்னு சொன்னாங்களே, அபூதர் ரிஃபாரிக்கு சொல்லுவாங்க, என்னது, நீங்க பதவியை கேட்டு போகக்கூடாது, பதவிக்கு ஆசைப்படக்கூடாது, அது ஒரு கை சேதம், அது ஒரு கேவலம் அப்படின்றதான் ரசூல்லா சொல்லிக்கிறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் பதவியை கேட்டாங்க? கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, உண்மையிலே தகுதி உள்ளவங்க, அவங்களுக்கு அதை செய்யலாம்ன்ற ஒரு உறுதி இருந்தால் கேட்கலாம். அப்போ ரசூலை சில பேருக்கு, சில சஹாபாக்களுக்கு சொன்னாங்கன்னா, சில நேரம் அவருக்கு அந்த துறையில் தகுதி இல்லாமிக்கலாம், பொருத்தம் இல்லாமிக்கலாம், அதனால் அவரு ஃபித்னால மாட்டிக்கொள்ளலாம். அப்படியான கட்டங்களை நாங்கள் தேடி போகக்கூடாது தான் பொதுவாக. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல பல காரணங்களுக்காக, ஏன்னா ஒரு அந்நிய அரசாங்கம், ஒரு அந்நிய நாடு, அதில் சும்மா ஒரு பதவி கிடைச்சாதான் அந்த பதவியை வச்சு என்ன செய்யலாம், அவருக்கு இஸ்லாத்தை சொல்லலாம். அப்போ அந்த காரணத்துக்காக வேணும். இதை அடிப்படையாக வச்சு தான் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு குஃப்ரான ஆட்சிக்கு கீழே ஒரு அமைச்சராக ஒரு முஸ்லீம் இருக்கலாம், அதில் மார்க்கத்தில் பிழை இல்லை. அரசாங்கம் குஃப்ரு, இப்போ இலங்கை மாதிரி இந்தியா மாதிரி நாட்டில் அந்த நாட்டில் ஒரு அமைச்சராக இருக்கிறது பிழை இல்லை. ஆனால் அந்த இடத்துல இஸ்லாத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. இஸ்லாத்துடைய தனித்துவங்களை பேணணும். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ஜெயிலில் வைக்க கூட தௌவா தான் செஞ்சார், ஷிர்க்கு எதிர்த்தார், ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார். இப்போ அவருடைய இதுக்கு வந்ததுக்கு பின்னால கூட அவர் இஸ்லாத்தை போதிக்கிற நோக்கத்தில் அவருக்கு இருக்கிற அந்த டேலண்ட்டுக்கு, அவருக்கு இருக்கிற அந்த அறிவை வச்சு அவர் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது எதிர்காலத்தில் இது பெரிய ஒரு பிரச்சனைக்கு இந்த தேசம் மாட்ட போகுது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அவருக்கு அறிவிச்சு கொடுத்திருக்கிறான் கனவுல. அப்போ இந்த இடத்துல இவரே பொறுப்பாக வந்தாருன்னா அதை மெயின்டைன் பண்ணுவார். இவருக்கு தெரியும் அந்த அறிவு, எப்படி இதை பண்ணலாம், எப்படி இந்த பொருளாதாரத்தை பாதுகாக்கலாம். இப்போ பெரிய ஒரு பஞ்ச காலம் வரப்போகுது, 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. 7 வருஷம் பஞ்சம், அதுக்கு பிறகு தான் செழிப்பு வரும்ன்றது இவருடைய கணிப்பு, இவர் கனவுக்கு இவருக்கு கிடைச்ச விளக்கம். அப்போ அந்த பொறுப்புக்கு இவர் ஒரு பட்ஜெட்டுக்கு அந்த நாட்டுடைய பொருளாதார மினிஸ்டராக என்னை தெரிவு செய்யுங்கன்னு சொல்றது அவருடைய அறிவுக்கு அது பொருத்தம் தானே, அவர் நபி, அதனால அவர் சொன்னார். சரிதானே? அப்போ அப்படி ஒரு தகுதி உள்ளவங்க, தகாமி உள்ளவங்க என்ன செய்யலாம். ஆனால் உண்டு, நீங்கள் ஒரு அந்நிய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற நேரம் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கக்கூடாது, இஸ்லாத்துடைய தனித்துவங்களை பாதுகாக்க இயலாது, ஷிர்க்கு செய்ய வரும்னா நீங்கள் போகக்கூடாது. இன்றைக்கு நிறைய அமைச்சர்கள்மார்களை பார்க்குறோம், முஸ்லீம் அமைச்சர்மார்கள் அரசியலுக்கு போக முந்தி இஸ்லாத்தை பேசுவாங்க, அரசியலுக்கு போன பிறகு தலை கீழைப்பாங்க, ஷிர்க்கை செய்வாங்க, கும்பிடு போடுவாங்க, காலில் புழுவாங்க, இதை பற்ற வைப்பாங்க, என்ன பற்ற வைக்கிறது, கற்பூரமா சூடம் பற்ற வைக்கிறது, அதே மாதிரி விளக்கு பற்ற வைக்கிறது, அந்த சாமிக்கு வைக்கிற விளக்கை வைத்து முஸ்லீம் அமைச்சர்மார்கள் பற்ற வைக்கிறது, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஷிர்க்கான விஷயங்கள், ஷிர்க்குக்கு வழி கோலக்கூடிய விஷயங்கள். அப்போ உனக்கு அங்கெல்லாம் உன்னை பாதுகாத்து கொள்ள முடியாட்டி, இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ள முடியாட்டி, உனக்கு இஸ்லாத்துடைய தனித்துவத்தை பேண முடியாட்டி நீ அந்த அரசியலுக்கு போகக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போனது இஸ்லாத்தை பிரதிபலிக்கிறதுக்காக, இஸ்லாத்தை விட்டு கொடுக்கறதுக்காக இல்லை, அந்த மக்கள் ஏதோ அந்த அரசாங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக. எனவே ஒரு நாட்டுடைய இறைமையை, ஒரு நாட்டுடைய பாதுகாக்கிறது முஸ்லிமுடைய கடமை. ஒரு நாடு அது அந்நிய நாடாக கூட இருக்கலாம், அந்த நாடு ஒரு பஞ்சத்தை நீக்கிறேன்னா அதுக்காக அதை மீட்டெடுக்கிறதுக்கு தன்னை அறிவை பயன்படுத்தி அந்த நாட்டை மீட்டெடுக்கலான்னா அது ஒரு முஸ்லீமுடைய கடமை. அதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறாங்க. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அது எங்கேயுமே ஒரு நீதமான ஆட்சி நடக்குமாயிருந்தால் அங்கே முஸ்லீம்கள் அதுக்கு ஒத்துழைக்கணும், முஸ்லீம்கள் அதுக்கு சார்பாய்க்கணும். ஆனால் மார்க்கத்தை விட்டுட்டு இல்லை, இஸ்லாத்தோட நாங்கள் என்ன செய்யலாம், நல்ல பொது சேவைகளுக்கு, பொது பணிகளுக்கு நாங்கள் உதவி செய்யலாம், ஒத்துழைக்கலாம். ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு, இஸ்லாத்தை காலில் போட்டு மிதிச்சிட்டு நீங்கள் பதவின்னு போனால் அதுக்கு இஸ்லாம் ஒரு நாளும் அங்கீகரிக்காது, அது பெரிய ஒரு குற்றமாக அது ஆகிரும். சரி, அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான், வகதாலிக மக்கன்னாலி யூசுஃப ஃபில் அர்த், இப்படித்தான் நாங்கள் யூசுஃபை இந்த பூமியிலே நிலை பெறச் செய்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அங்கீகாரத்தை கொடுத்தோம், இப்படித்தான் கொடுத்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நீங்க ஆரம்பத்தில் அவங்க சகோதரர்கள் என்ன நினைச்சாங்க, கொண்டு போடலான்னு நினைச்சாங்க. சரியா? இவரை அட்ரஸ் இல்லாம இந்த ஊரை விட்டே தொலைச்சிடணும்னு நினைச்சாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்திலேயும் ஏற்கனவே முன்னுக்கு சொல்லுவான், வகதாலிக மக்கன்னா லி யூசுஃப ஃபில் அர்த்
நாங்கள் அந்த அந்த யார் இம்ராத்துல் அசீஸ் அவர் அந்த அசீஸ் வந்து வாங்க போக்கலை அல்ல இதே மாதிரி சொல்லுவான். அந்த இடத்துலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தது அந்த அவங்களோட வீட்டுக்குள்ளே அனுப்பினான். இப்போ சொல்கிறான் அல்லாஹ் தஆலா மறுவ சொல்கிறான், இப்படித்தான் நாங்கள் யூசுஃபை நிலை பெறச் செய்தோம். எங்கே இப்போ மன்னர் சபைக்கு அனுப்பி சொல்கிறான். இப்படித்தான் நாங்கள் அவரை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தோம், அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தோம். அவர் விரும்பியதை அவருக்கு நாங்கள் வசப்படுத்தி கொடுத்தோம். விரும்பியது இப்போ அவருக்கு செய்யலாம் அந்த நாட்டில். அப்படி ஒரு பவரை நாங்கள் கொடுத்திக்கிறோம். நுசீபு பிரஹ்மத்தினா மன்னஷா, நாங்கள் எங்கடா அல்லாஹ் சொல்கிறான், எமது அருளை கொண்டு நாங்கள் நாடியவர்களுக்கு அது மாதிரியான வழிகளை நாங்கள் கொடுப்போம். விளைஞ்சா அல்லாஹ்ட பக்கம் நெருங்கினால், உண்மையாக நடந்தால், நேர்மையாக இருந்தால், இறைச்சத்தோடு இருந்தால், நாங்கள் நாடியவங்களுக்கு இந்த மாதிரியான அந்தஸ்துகளை நாங்கள் கொடுப்போம். வலா நுதி அஜ்ரல் முஹ்சினீன், நல்லவர்களுடைய கூலிகளை நாங்கள் வீணடிக்க மாட்டோம். ஏன்னா நன்மை செய்யக்கூடியவங்களோட அவங்களோட நன்மைகளை நாங்கள் வீணடிக்க மாட்டோம். நீங்கள் ஒரு 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 அணு அளவேனும் நன்மை செய்தாலும் அதை நீங்கள் மறுமையிலே பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அணு அளவு பாவம் செஞ்சாலும் அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து ஜல்சலால இதா ஜுல்சிலத்தாருல் ஜில்சாலா சொல்கிறானே. அப்போ அந்த அடிப்படையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நல்ல மனிதர்கள் முஹ்சின்கள் நேர்மையாக நடக்கிறவங்களோட கூலிகளை நாங்கள் வீணாக்க மாட்டோம் சொல்லிட்டு சொல்கிறான். வல அஜ்ருல் ஆஹிரதி ஹைருல் லில்லதீன ஆமனு, சிறந்த கூலி மறுமையில தான். யாருக்கு தெரியுமா? ஈமான் கொண்டு அவர்கள் அல்லாவை அஞ்சி வாழ்ந்தார்களே அவர்களுக்கு தான் மறுமையில் சிறந்த கூலி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த உலகத்தில் ஈமானும் கொண்டு அல்லாவை அஞ்சி வாழக்கூடிய இறையச்சவான்களுக்கு மறுமையில உயர்ந்த கூலி இருக்கிறது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வாழ்க்கையில இறையச்சத்துக்கான படிப்பினை இது. அந்த இறையச்சம் தானே அவரை இந்த லெவலுக்கு கொண்டுச்சு. அந்த நேர்மை தானே அவரை இந்த இடத்துல உயர்த்திக்குது. அதை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த இடத்துல எடுத்து காட்டுறான், ஒரு படிப்பினையாக எடுத்து காட்டுறதை நான் பார்க்குறோம். சரி, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டுக்கு வந்துட்டார், பெரிய ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டார். ஒரு பவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கையில் கிடைச்சிட்டு. இப்போ அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்களுடைய ஒரு நிலைமை என்ன, அவங்களோட வரலாறுகள் என்ன, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இப்போ எத்தனை வருஷம் ஆகிட்டு, இப்போ கிட்டத்தட்ட இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தையை விட்டு பிரிஞ்சு கிட்டத்தட்ட தப்சீர்களில் வரும் 40 வருடங்கள் ஆகிக்குண்டு. 40 வருடம் பிரிஞ்சு இருக்கிறாரு. ஏன்னா இப்போ அவர் பெரிய ஆளாகிட்டார், வாலிபராகி பெரிய ஆளாகி ஒரு பொறுப்பில் இருக்கிறார். 40 வயசு தானே ஒரு ஸ்டாண்டுக்கு வாரது. அந்த ஒரு இந்த டைமில் தான் இவருக்கு ஒரு பதவியில் ஈக்கிறாரு. இப்போ பஞ்சம், இவர் கண்ட கனவு இப்போ நடக்குது. பஞ்சத்தில் மிஸ்ரை நோக்கி எல்லா நாட்டிலையும் பஞ்சம். 7 வருஷம் பஞ்சம் வருமே அந்த கனவு படி. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கான ஏற்பாடை செஞ்சு வச்சுட்டாங்க. தானியங்கள் நல்லா பயிர் செஞ்சாங்க, தேவைக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. மற்ற நேரம் அது தோலை கலட்டுறது இல்லை, கலட்டாமல் வச்சா தான் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வேலையை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சார், 7 வருஷம் செஞ்சுக்கிறார். செஞ்சுட்டு இப்போ அந்த பஞ்ச காலத்தில் ஒவ்வொரு பகுதியிலேருந்தும் இப்போ மிஸ்ரில் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாராம். அவங்க வந்து பணம் கொண்டு வந்து கொடுத்தா, ஏதாவது அதுக்கு பதிலாக கொடுத்தா சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட சொத்து செல்வங்கள் இருக்கும், சாப்பாடு இல்லை. பஞ்சம், பணம் இருக்குது, சாப்பாடு இல்லை. இப்போ இவ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு ஊர்லேயும் வருவாங்க, தங்கங்கள், அவங்கள்ட்ட இருக்கிற கால்நடைகள், பணங்களை கொடுத்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. ஃப்ரீயாகவும் கொடுப்பாரு கஷ்டமானாக்களுக்கு. பணம் மிக்கிறவங்கள்ட்ட அதை வாங்கிட்டு இவங்க கோதுமை தானியங்களை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இப்போ ஒரு செழிப்பான நாடாக மிஸ்ரிக்குது அந்த நேரம். என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அவருடைய அந்த முயற்சி, அவருடைய அறிவு, அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பரக்கத்தை கொடுக்குறார். சரி, இந்த கட்டத்தில் தான் வஜா இஹ்வத்து யூசுஃப, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்களும் அந்த கஷ்டத்தில் பஞ்சத்தில் அடிபட்டு ஷாம்லேருந்து என்ன செய்கிறாங்க, இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அந்த கஷ்டத்தில் தான் ஈக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைகளை அனுப்புகிறாங்க, கேள்விப்பட்டு அனுப்புகிறாங்க. என்ன, இங்கே ஒரு மிஸ்ரில் ஒரு மன்னர் என்ன செய்கிறாராம், வாரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாராம், நீங்களும் போங்க, போயிட்டு ஒரு உதவி உங்க இருக்கிறத கொடுத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு வாராங்க. இப்போ 40 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிட்டு இப்போ தான் வாராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் வாராங்க. யார்? யூசுப் நபியை கிணத்துல தூக்கி போட்டாங்களே அவங்க வாராங்க. அந்த டீம் வருது, 10 பேரும் வராங்க. சின்ன தம்பி வரலை, பின்யமீன்.
ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட பிறந்தவர் அவர். யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் புன்யாமீனும் ஒரு தாய் பிள்ளைகள், இவங்க 10 பேரும் இன்னொருத்த மாற்றான் தாய் பிள்ளைகள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து இழந்த கவலையில பின்யாமீனை யாக்கூப் நபி எங்கேயுமே அனுப்ப மாட்டாரு. ஏன்னா இவரே ஏதாவது பண்ணிடுவாங்கன்றதுக்காக வேண்டி அனுப்புறதில்லை. இப்ப இவங்க அந்த 10 பேரும் வராங்க, வந்து ஃபதஹலு அலைஹி யூசுப் நபி கிட்ட வந்து என்டர் ஆகுறாங்க, உள்ளுக்கு வராங்க. ஃபஅரஃபஹும் வஹும் லஹு முன்கிரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை பார்த்தோன்னே விளங்கி கொண்டார், அறிஞ்சு கொண்டார் யார் ஆக்கள். ஆனா அவங்களுக்கு இவரை தெரியாது, அவங்களுக்கு இவரை கண்டு அடையாளம் தெரியாது. ஆக சின்ன வயசுல விட்டுறதே இவர் ஏற்கனவே கவலையோட இதோட இருக்கிற அந்த முகங்கள் மறக்குமா இவருக்கு எப்படி மறக்கும்? இவங்க கடந்துட்டாங்க அதை, இவர் இல்லைன்னே நினைச்சிட்டாங்க. இவர் ஏதாவது எங்க சார் ஆவி இருக்கு, கற்பனை கூட பண்ணிக்க மாட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணுமான்னு கூட நினைச்சிக்க மாட்டாங்க. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாரு எப்பயாவது. அல்லாஹ் தஆலா ஏன்னா கனவு கண்டாரு, கனவு பொய்யாகாது. இடையில தான் யூசுப் எங்கேயோ மிஸ் ஆயிட்டாரு. ஆனா அல்லாஹ் யூசுஃபை திருப்பி தருவான்னு நம்பிக்கையில தான் யாக்கூப் நபிக்கிறாரு. ஆனா இவங்கள்ட்ட அந்த நம்பிக்கை இல்லை. இவங்க வந்து என்னது, யூசுப் இனி அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த சகோதரர்களை கண்டோடனே அடையாளம் கண்டுவிடும். கண்டுட்டு இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு ஐடியா பண்ணுவாங்க, எப்படியாவது இவங்கள்ட்ட இருந்து அந்த தம்பியை கொண்டு வரணும். ஏன்னா பாக்குறாங்க தம்பியை காணும், புன்யாமீனை காணல, 10 பேர் தான் வந்திக்கிறாங்க. தம்பி எப்படியாவது கொண்டு வரணும், வாப்போ எப்படியாவது கொண்டு வரணும், அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும்னு அவர் யோசிக்கிறார். அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு ஐடியாவையும் கொடுப்பான், சொல்லுவாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்னடா வலம்மா ஜஹஸஹும் பி ஜஹாஸிஹிம். இப்போ இவங்க கொண்ட சாமான்கள் எடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாம் தயார்படுத்துறாங்க. தானியங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு தயார்படுத்திக்கொள்ள இப்போ சொல்லுவாரு, கால தூணி பி அஹில் லக்கும் மின் அபீக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விசாரிப்பாரு இவங்கள்ட்ட, நீங்க யாரு, எவர், எங்கேருந்து வாரீங்க, உங்களுக்கு எத்தனை வாப்பா என்ன செய்யறாரு, எத்தனை சகோதரங்கள் போல இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வரலாறு சொல்லுவாங்க. எனக்கு இத்தனை சகோதரங்கள், ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு, ஒருத்தர் காணா போயிட்டாரு, அதனால வாப்பா அவர் அனுப்புறது இல்லை அப்படின்லாம் டீட்டெயிலாக சொல்றாங்க. சொல்ல போக்கல இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாரு, ஏ தூணி பி அஹில் லக்கும் மின் அபீக்கும். உங்களோட தந்தையோட இருக்கிறாரே உங்களோட சகோதரர், அவரையும் நீங்க கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்தா தான் நாங்க தருவோம், இல்லாட்டி நாங்க தரமாட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் வரணும், அவரோட பங்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அலா தரவுன அன்னி ஊஃபில் கைல ஆனா ஹைருல் முன்சிலின். நான் நல்ல முறையில் அளந்து கொடுக்குற விஷயத்துல, நல்ல முறையில் கவனிக்கிற விஷயத்துல நான் எப்படி நடக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது தானே. ஏன்னா நல்லா கவனிப்பாரு, வந்தவங்களை நல்லா கவனிச்சு சாப்பாடு கொடுக்கறது, கவனிக்கிறது எல்லாம் நல்லா செய்வார் யூசுப். ஏன்னா சகோதரங்களே அவங்களுக்கு தெரியாட்டுக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்லா கவனிப்பாரு. கவனிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு தான் சொல்லுவாரு, எப்படி நீங்க ஆக்களுக்கு நான் எவ்வளோ எப்படி அளந்து கொடுக்குறேன், எப்படி ஆக்கள் கொஞ்சம் இருந்தாலும் நான் எப்படி கூட கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. அப்ப நீ அந்த சகோதரனையும் கூட்டிட்டு வந்தா நான் உங்களுக்கு எல்லாம் கவனிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஃபஇல்லம் தஅதூனி பிஹி ஃபலா கைல லக்கும் இந்தி வலா தக்ரபு. கூட்டிட்டு வரலையா நீங்க என்கிட்ட வந்துடாதீங்க, அளந்து தாரதும் இல்லை, என்கிட்ட நெருங்கவும் வேணாம். அவரை கூட்டிட்டு வாங்க. ஏன்னா குடும்பத்தில் எல்லாரும் வரணும், எல்லாரும் இங்கே வரணும், அப்பதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுப்போம், அதுதான் இங்கே உள்ள சிஸ்டம் அப்படின்னு யூசுப் நபி சொல்லுவார். சொல்லிட்டு உடனே இப்போ அவங்க பேசிக்கொள்வாங்க, காலு சகோதரர் பேசிடுவாங்க, சனுராவிது அன்ஹு அபாஹு வ இன்னா லஃபாயில். நாங்கள் எப்படியாவது வாப்பா கிட்ட பேசி சம்மதிக்க வச்சு நாங்கள் அவரை கூட்டிட்டு வரதுக்கு பார்க்குறோம். ஏன்னா வாப்பா, ஏன்னா இவங்களோட பேச்சை வாப்பா கேட்க மாட்டாரு. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லித்தான் ஏமாத்தி கூட்டிட்டு வந்து செஞ்சுட்டாங்க, ஆள் அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டாங்க. அப்ப எப்படி புன்யாமீனை விடுவாங்கன்னு அவங்களுக்கே டவுட் இருக்கு. அதனால தான் அவங்க அப்படி சொல்றாங்க, நாங்கள் இன்ஷால்லா எப்படியாவது வாப்பாவை பேசி சம்மதிக்க வச்சு நாங்கள் என்ன செய்யறோம், கூட்டிட்டு வர பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பாரு, இவங்களை எப்படியாவது வர வைக்கணுமே, என்ன செஞ்சாவது இவங்களை வர வைக்கணும், வர வச்சா தான் என்ன செய்யலாம், அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சொல்லிட்டு சொல்லுவார், வக்கால் அலி ஃபித்யானிஹி, அதுல தனது வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால பார்த்து சொல்லுவாரு, இஜ்அலு பிதாஅத்தஹும் ஃபீ ரிஹாலிஹிம். அவங்க கொண்ட சாமான்களுக்கு தானே நீங்க தானியங்கள் கொடுங்க, பகரமாக அவங்க கொண்டிப்பாங்களே பணங்கள் நகைகள் ஏதோ, அதையும் அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு லஅல்லஹும் யஅரிஃபூனஹா இதன்கலபு இலா அஹ்லிஹிம் லஅல்லஹும் யர்ஜிஊன். அப்படி நீங்க போட்டுட்டீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு பார்ப்பாங்க. போயிட்டு பார்த்தா, அடே நாங்க கொடுக்க கொண்டு போன பணம் பொருளும் மீக்குது, மேலதிகமாக சாமானும் மீக்குது, அடே இப்போ அந்த இதை கொண்டு போய் கொடுக்கணுமே, இல்லாட்டு கெட்டவ நாங்கள் பொய்யாகிருவோமே, அதனால நாங்கள் எப்படியும் போத்தான் வேணும் அப்படின்னு திருப்பி வருவாங்களே. அதுக்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு, அவங்கள்ட்ட வாங்குற மாதிரி வாங்கிட்டு சாமான கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லுவாரு, இதையும் போட்டுருங்க.
அப்போ தான் ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்றதுக்காக வேண்டி அப்படி செய்வார். அப்போ இப்போ இவங்க என்ன செய்வாங்கண்டா, சரி சாமனை எடுத்துக்கொண்டு ஃபலம்மா ரஜஉ இலா அபீஹிம். ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி செஞ்சாங்கண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல தனது வாப்பா தனது சகோதரங்கள் கிட்டேயே பணத்தை வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு வெட்கப்படுறாரு. அது இவங்களுக்கு தெரியாது, ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானவரே, அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதையும் கொடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாரு என்ற விளக்கத்தையும் தஃப்சீரில் சொல்லுவாங்க. ஃபலம்மா ரஜஉ இலா அபீஹிம், அவங்க வாப்பா கிட்ட போயிட்டு காலு சொல்லுவாங்க, யா அபானா முனி அமின்னல் கைல், எங்களுக்கு அளந்து தரல. ஏன் தெரியுமா, ஃபஅர்சில் மனா அஹானா, எங்களோட சகோதரரை எங்களோட அனுப்புங்க, அப்போ தான் எங்களுக்கு அளந்து சரியாக நிறுத்தி ஒழுங்க தருவாங்க. வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாங்கள் அவரை பாதுகாக்கிறோம். ஏற்கனவே யூசுப் நபிக்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க, நாங்கள் அவரை பாதுகாப்பாக பக்குவமாக கூட்டிகிட்டு வருவோம், எங்களை விளையாட அனுப்புங்கன்னு தான் கூட்டிகிட்டு போனோம். அதே மாதிரி இப்பயும் சொல்கிறாங்க, நாங்கள் அவரை பாதுகாப்போம், எங்களோட அனுப்பிடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி கேட்பாங்க. இப்போ யாக்கூப் நபி சொல்லுவார், கால ஹல் ஆமனுக்கும் அலைஹி, நாங்கள் உங்களை நான் நம்புறதா, எப்படி நம்புறது, இல்லா கமா அமின்துக்கும் அலா அஹீஹி மின் கபுல், உங்களுக்கு முந்தி ஏற்கனவே ஒரு சகோதரர் விஷயத்தை நான் நம்பின மாதிரியா இப்போ இவர விஷயத்தை நான் நம்ப சொல்கிறீங்க? ஏற்கனவே நம்பி யூசுப் அனுப்பினேன், அதில் நீங்கள் அநியாயம் செஞ்சுட்டு வந்துட்டீங்க, ஏதோ அது அவரை காணமாகிட்டீங்க, இப்போ அதே மாதிரியா இப்போ இவரை நம்பி அனுப்ப சொல்கிறீங்க என்று யாக்கூப் நபி கேட்பார். கேட்டுட்டு சொல்லுவார், அப்போ சொல்லுவார், ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாதுகாப்பவர்களில் மிகச்சிறந்தவன், வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் என்ன செய்வான், மிக இரக்கமானவர்களுக்கெல்லாம் மிக இரக்கமானவன் அல்லாஹ். அப்போ இதிலிருந்து என்ன விளங்குதா, யாக்கூப் நபிக்கு இன்னும் நம்பிக்கைக்கு யூசுப் நபி அல்லாஹ் பாதுகாப்பான். அவருக்கு தெரியாது, ஆனால் இன்னும் நம்பிக்கை இந்த சொல்கிறாரு, அல்லாஹ் பாதுகாக்கிறவங்கள மிகச்சிறந்தவன். நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் பாதுகாப்பவர்கள்லாம் அல்லாஹ் மிகச்சிறந்தவன், சரிதானே? இரக்கமானவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மிக இரக்கமானவன். இந்த வார்த்தை யூசுப் நபியோட யாக்கூப் நபியோட மனசுலேருந்து வருது, அடியிலேருந்து வருது. ஏன்னா என் மகன் எங்கேயோ அல்லாஹ் பாதுகாத்து வச்சுப்பான், அல்லாஹ் இரக்கமானவன், என் மகனுக்கு எதுவுமே அல்லாஹ் செஞ்சிக்க மாட்டான், என் மகன் அல்லாஹ் எனக்கு திருப்பி தருவான் என்ற நம்பிக்கையான வார்த்தை தான் இது. அதுதான் இது வார்த்தையில் வெளியாகுது. இவங்களுக்கு தெரியாது, அது வாப்பா இவ்வளோ நம்பிக்கை அவர், ஏன்னா அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான், ஏண்டா கண்ட கனவு நடக்கும் என்ற நம்பிக்கையில் வலிக்கிறார். இப்போ பார்க்குறாங்க, வலம்மா ஃபதஹு மதா ஆகும், அவங்களோட கொண்டு வந்த சாமான் எல்லாம் பேக்கை திறந்து பார்க்குறாங்க. வஜது பிதாஅத்தஹும், அவர்கள் கொண்டு போன சாமானும் இருக்குது. ருத்தத் இலைஹிம், அவர்களுக்கே திருப்பப்பட்டு இருக்குது. திருப்பி வந்துட்டு, என்னடா நான் கொண்டு போன சாமானும் அப்படியே இருக்குது. காலு யா அபானா, இப்போ சொல்கிறாங்க, எங்களோட தந்தையே, மா நபகி ஹாதிஹி பிதாஅத்துனா ருத்தத் இலைனா, எங்களுக்கு இது தேவையில்லையே, எங்களோட சாமானே எங்கள்கிட்ட திருப்பி வந்துட்டே. ஒ நமீரு அஹ்லனா, எங்களுக்கு அளந்ததும் வந்துட்டு, அளந்து தந்ததும் வந்துக்குது. ஒ நஹ்ஃபது, எங்களுக்கு நாங்கள் அளந்து எடுக்கணும், நாங்கள் இப்போ எங்களோட குடும்பத்துக்கு தேவையானது அளந்து எடுக்கவும் வேணும், எங்களோட சகோதரங்களை பாதுகாக்கவும் வேணும், சரிதானே? ஒ நஸ்தாது கைல பயிர், ஒரு ஒட்டகத்தின் அளவுக்கு எங்களுக்கு அதிகமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவும் வேணும். இது தாலிக்க கைலும் யசீர், இப்போ கொஞ்சம் தான் எங்களுக்கு கிடைச்சிக்குது, நிறைய வரணும், பங்கு எங்களுக்கு வர வேண்டிக்குது. அதனால் நாங்கள் என்னது, எங்களோட சகோதரன் நீங்கள் அனுப்பணும், அப்போ தான் இது நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பேக்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ சொல்கிறாரு, வாப்பா சொல்கிறாரு, கால லன் உருசிலஹு மாக்கும், நான் உங்களோட அவரை அனுப்ப மாட்டேன், அனுப்புகிறதா இல்லை, எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஹத்தா தூணி மௌசிக்கம் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி தரணும், சத்தியம் பண்ணி சொல்லணும். ல துன்னனி பிஹி, அப்போ தான் நீங்கள் என்ன செய்வீங்க, நான் உங்களை அவரை அனுப்புவேன். இல்லை ஐயுஹா தபிக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அழிவோ துன்பம் நடந்தால் அது பிரச்சனை இல்லை, அது இல்லாமல் அவரை என்கிட்ட திருப்பி கொண்டாடுவீங்க அப்படின்னு உறுதி மொழி தந்தால் நான் அவரை அனுப்புவேன். கூட்டிகிட்டு போகிற மாதிரி ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வருவோம். எந்த ஆபத்தும், பொதுவாக எல்லாருக்கும் ஆபத்து எல்லாருக்கும் நடந்தால் அது பிரச்சனை இல்லை, இவருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று நடந்தேன்னு சொல்லக்கூடாது. உறுதிமொழி தந்தால் நான் என்ன செய்வேன், அவரை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுவார். ஃபலம்மா ஆத்தவுஹு மௌசிக்கஹும், அவங்கெல்லாம் உறுதிமொழி இவர்கிட்ட கொடுப்பாங்க, யாக்கூப் நபிக்கிட்ட கொடுக்கக்கூடாது. யாக்கூப் நபி சொல்லுவார், அல்லாஹு அலாமா நகூலு வக்கீல், நாங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அல்லாஹ் தான் பொறுப்புதாரி, அல்லாவை பொறுப்பாக வச்சு சரி இப்போ நான் அதுக்கு முடிவுக்காரன். ஏன்டா கஷ்டத்தை வைக்கிறாங்க, வறுமை, சாமான் தேவை, குடும்பத்துக்கு தேவை, அந்த ஊர் மக்களுக்கு தேவை. அப்போ சொல்லுவாங்க. அப்போ இப்படியான ஒரு நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை என்னது பின்யமீனை அனுப்புறதுக்கு வாப்பா ஒத்துக்கொள்வார், சரிதானே? சரி, இப்போ டைம் சரியா?
ஹைர். இப்போ சொல்லுவார் வாப்பா இவங்களை அங்கே அனுப்ப போக்கிற ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லுவார், யா பனிய எனது அருமை பிள்ளைகளே, லா ததுஹுலு மின் பாபின் வாஹிதின், எல்லாரும் அந்த அரண்மனைக்குள்ளே போக்கல ஒரே வாசலால் எல்லாரும் போகாதீங்க, 10 பேரும் 11 பேரும் ஒரே வாசலுக்குள்ளால போகாதீங்க. இல்லைங்க, அது பார்க்குற கண் ஆக்கள் தெரியும் தானே, ஒரே வாசலுக்குள்ளே போகாதீங்க. வதுஹுலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, பல வாசல்கள் அந்த அரண்மனைக்கு இருக்குமே, பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க. ஒரு வாசல் 2 பேர், இன்னொரு வாசல் 3 பேர், அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க. கூட்டமும் ஒரே வாசலால் போனால் பார்க்குறவங்களுக்கு அது ஒரு வித்தியாசமாயிக்கும், ஒரு கண்ணூரும் வரும். அடுத்தது என்னடா இது எல்லாம் கூட்டமாக வராங்க, இவங்களுக்கே நிறைய கொடுக்கணுன்ற மாதிரியான இதெல்லாம் வருமே. இதை யாக்கூப் நபி அவர் இதில் சொல்கிறாரு, அவருடைய அறிவில் சொல்கிறாரு, ஒமா உகுனி அங்கும் மினல்லாஹி மின் ஷை. அப்போ அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒமா உகுனி அங்கும் மினல்லாஹி மின் ஷை அப்படின்டா, அல்லாஹ்க்கு நீங்கள் இப்படி போகிறதுல அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் எதை நாடுறானோ அது நடக்கும், சரிதானே? நீங்கள் பிரிஞ்சு போனாலும் சேர்ந்து போனாலும் அல்லாஹ் நாடுனா நடக்கும், அதுக்கு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. ஆனாலும் நீங்கள் இப்படி போங்க, சரியா? இப்படி போகிறது நல்லம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, இனில் ஹுக்குமு இல்லா லில்லா, ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது. அலைஹி தவக்கல் தூ, அவன் மீதே நான் தவக்கல் வைக்கிறேன், நம்பிக்கை வைக்கிறேன். வ அலைஹி ஃபல் யதவக்கலில் முத்தவக்கிலூன், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாட்ட தான் நம்பிக்கை வைப்பாங்க, தவக்குள் வைப்பாங்க. அது மாதிரி நீங்களும் தவக்குள் வச்சு போங்க, இந்த பயணத்தை அல்லாட மேலே பாரத்தை போட்டு போங்க. அல்லாஹ் ஒரு நலவை நாடுவான். அல்லாஹ் அவனுக்கு எங்களால் ஒன்றுமே செஞ்சு கொடுக்க இயலாது. அல்லாஹ் நாடுறது தான் நடக்கும். அல்லாஹ் தான் தேவையற்றவன், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தான் தேவை உள்ளவர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வச்சு தான் போகணும் அப்படின்றதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு. சொல்லி கொடுத்து பிள்ளைகள் அனுப்புகிறார், சரியா? இப்போ இதில் தப்சீருடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் பிரிஞ்சு போக சொன்னாங்கன்றது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணூரை பயந்திக்கிறாங்க. அதை பயந்து தான் யாக்கூப் நபி என்ன சொல்கிறாங்க, தனது பிள்ளைகள் அது நல்லது, பொதுவான ஒரு விஷயம்தான். இப்போ நிறைய பிள்ளைகள் இருக்கிறவங்க அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஒரேடியாக கூட்டி போகிற நேரம் பார்க்குறவங்க கண்ணூர் பட வாய்ப்பிக்கு, அழகான பிள்ளைகளை சபையில் கூட்டி போகிற நேரம் அந்த அழகை காட்டினா சில நேரம் கண்ணூர் பட வாய்ப்பிக்குது. ஏன்னா அது அப்போ நாங்கள் அதுக்கு வழி வைக்கக்கூடாது என்ற படிப்பினைகள் இதில் கிடைக்கும். சரி, வலம்மா தஹலு மின் ஹைது அமரஹும் அபூஹு, அவங்களோட தந்தை எப்படி ஏவினாரோ அது மாதிரி இவங்க நுழைவாங்க அந்த அரண்மனைக்குள்ள. மா கான யுகுனி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷை, அவர்கள் அப்படி போகிறதுக்கு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ் எதை எழுதினானோ அதுதான் நடக்கும். அப்படி சொல்லிட்டு இல்லா ஹாஜத்தம் ஃபீ நஃப்ஸி யாக்கூப கலாஹா, ஆனால் யாக்கூப் நபியுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு தேவை இருந்துச்சு, நாங்கள் அதை நிறைவேற்றி கொடுத்தோம். யாக்கூப் நபி அப்படி தான் நினச்சாரு, பிரிஞ்சு போகணும்னு, அதனால் அவங்க அப்படியே போனாங்க. ஆனால் அல்லாஹ்க்கு தேவையில்லை இவங்க பிரிஞ்சு போக வேணும்ன்றது, அல்லாஹ்க்கு தேவையில்லை. அல்லாஹ் எப்படியும் எப்படியும் தன்னுடைய அந்த மகத்துவத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்க்கு இவங்க பிரிஞ்சு போகணுன்றது, அதால் ஏதோ வரைக்கக்கூடிய ஒன்றை தடுக்கிறது அல்லாஹ்க்கு தேவையில்லை, இல்லைன்னா. ஆனால் யாக்கூப் நபிக்கு அப்படி ஒரு இதை சொல்கிறாங்க, ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய அறிவை வச்சு சொல்கிறாங்க. சொல்கிறது வ இன்னஹு லது இல்மின், அவர் அறிவுள்ளவராக இருந்தார், அவருக்கு அல்லாஹ் தஆலா அறிவு படித்து கொடுத்துருந்தாங்க. லிமா அல்லம்னாஹு, அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் படித்து கொடுத்த அறிவை வச்சு அவர் சொல்கிறார். அது ஒரு நலவீக்கதில்லை. வலாக்கின் அக்தரன் நாஸி லா யஅலமூன், அதிகமான மக்களுக்கு அது தெரியாது, அந்த நபிமார்களுக்குள்ள அறிவு விளக்கம் எல்லாருக்கும் தெரியாதே. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நோக்கத்துக்காக சொன்னார், அந்த நோக்கத்தை அல்லாஹ் அந்த இடத்துல நிறைவேற்றுவதற்காக அந்த இவங்க பிரிஞ்சு போகிறாங்கன்ற செய்தியை. சரி, இப்போ அரண்மனைக்குள்ள சகோதரர்கள் எல்லாரும் பின்யமீனையும் கூப்பிட்டு கொண்டு போயிட்டாங்க. இதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்த்தது, அதுக்கு தான் அந்த மாதிரி தந்திரம் பண்ணினது. இப்போ வலம்மா தஹலு அலா யூசுஃப, அவங்க யூசுப் நபி கிட்ட நுழைஞ்சு உள்ளுக்கு போக்கல, ஆவா இலைஹி அஹாஹு, அவருடைய சகோதரன் அவர் பக்கம் என்ன செய்வார், அணைச்சு கொள்வார், அரவணைத்துக் கொள்வார், கிட்ட கூப்பிடுவார். இன்னி அன அஹூக், கூப்பிட்டு சொல்லுவார், நான் தான் உன்னுடைய சகோதரன், நான் தான் உன்னோட சகோதரன் யூசுப். ஃபலா தபுதஇஸ், கவலைப்படவானாம், பிமா கானு யஅமலூன், அவங்க செஞ்ச வேலைக்கு நீங்கள் கவலைப்படவானாம். தனியை கூப்பிட்டு சொல்லுவார், ஆளை கிட்ட கூப்பிடு, பின்யமீனை, நான் தான் யூசுஃபோட சகோதரன், எப்படி இருக்கும் பின்யமீனுக்கு, நான் அவன் கண்டோன்னே எத்தனையோ வருஷத்துக்கு பின், அவரை சின்னால் அந்த நேரம், பின்யமீனும் சின்னால், யூசுப் நபியும் சின்னால். அப்போ இப்போ கிட்ட கூப்பிட்டு, நான் தான் உன்னோட சகோதரன் யூசுப், இவங்க செஞ்சதை நினச்சி நீ கவலைப்படாத அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார். அந்த சகோதர பாசம் அந்த இடத்துல
அந்த எனது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனியை கூப்பிட்டு அரவணைப்பார், கெட்டெடுத்துக் கொள்வார். இப்போ யூசுப் நபிக்கு இவரை விடுறதுக்கு விருப்பம் இல்லை. எத்தனையோ வருஷத்துக்கு போகிற கண்ட சகோதரனை விட்டு பிரியல்மா, இவங்க சாமான் எடுத்துகிட்டு போகிறதுக்கே வந்திக்கிறாங்க, இவரை அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு கூட பிறந்த சகோதரனே, ஒரே தாய் பிள்ளைகளே, இவ்வளோ காலத்துக்கு பூரா கண்டிக்குது, இப்போ இவரை சொல்லலுமா, இவர் எப்படி விட்டுறது? இப்போ இவர் நான் தான் யூசுப்னு சொன்னால் எல்லாமே இதாகிடும், திடீரெண்டு சொல்லவும் மேலாது. இப்போ இவரை வச்சுக்கொள்ளவும் வேணும். என்னடா செய்யறதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கோல அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு ஐடியாவை கொடுப்பான், இன்னொரு தந்திரத்தை அவர் கையாளுவார். என்னது அப்போ தான் பீமா கானு அவங்க செஞ்சதுக்கு நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பின்னால் ஃபலம்மா ஜஹஸஹும் பி ஜஹாஸிஹிம், இப்போ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டாங்களே, எல்லாம் சாமான்கள் தானிய பொருட்கள்லாம் தயார்படுத்துகிறாரு. தயார்படுத்த நேரம் ஜஅல சிகாயத ஃபி ரஹ்லி அஹீஹி, அவருடைய சகோதரனுடைய அந்த பையில், புன்யமீன் பையில் அள்ளக்கூடிய அந்த இதுக்கிற பாத்திரம், அது தங்க பாத்திரம் மன்னர்ட, அதை அதுக்குள்ளே வச்சிருங்க அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார், சொல்லிட்டு வைங்கன்னு சொல்லிட்டு, சும்மா அத்தன முஅத்தினுன், பின்பு அரச சபையில் வைப்பாங்களே, எலௌன்ஸ் பண்ணுறாக்கள், அறிவிக்கிற ஆக்கள் அறிவிப்பாங்க, ஐயத்துஹல் ஈர், அந்த பிரயாண கூட்டமே, வேற ஊர்ல இங்கே வந்திக்கிறாங்களே, ஒட்டகத்தில் குதிரையில் கழுதைகள் தான் வருவாங்க, இவங்களும் அப்படித்தானே வந்திப்பாங்க. அந்த பிரயாண கூட்டமே, இன்னக்கும் லசாரிக்கூன், நீங்க திருடர்களா இருக்கிறீங்க, திருடிட்டீங்க அப்படின்னு அழைப்பு அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. குவலையை தனது புன்யமீன் சகோதரன் பேக்கில் போட்டாங்க, இவங்களே தான் போட்டாங்க திட்டமிட்டு. யாரு? யூசுப் நபியும் அவங்களோட இருக்கிற வேலையாட்களும் யூசுப் நபி சொல்லி போட்ட வச்சுட்டாங்க. ஏன்னா வேற வழி இல்லை, இவரை நிப்பாட்டுறதா அரசருக்கு தெரியவும் கூடாதே, இவங்க சகோதரங்கள் அப்படி இப்படின்னு தெரியவும் கூடாதே. அப்போ அந்த நாட்டுடைய சட்டத்தின் படி தான் இதை செய்யவும் வேணும், சும்மா செய்யவும் மேலாதே. அந்த நாட்டில் ஒரு சட்டம் என்னன்னு கேட்டால், யாராவது களவெடுத்தால் அவங்கள வச்சுக்கொள்வாங்க, அதுதான் அந்த நாட்டு ரூல்ஸ். ஆமாம். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் அந்த அறிவை பயன்படுத்தி அந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்படித்தான் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சட்டம் வைக்கும், அந்த சட்டத்துக்கு ஏற்ப சில விஷயங்களை காரியத்தை சாதிச்சு கொள்ளலாம். அதுக்கு மார்க்கத்தில் பிழையாகாது. தவறான விஷயத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு இல்லை, நேர்மையான சில விஷயங்களை தேவைகள் அடைஞ்சு கொள்றதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம், அதை செய்யலாம். அதுக்கு ஒரு இதுதான் இது. அப்போ அறிவிச்சொன்னே காலு அக்பலு அலைஹிம், அந்த போன கூட்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு திரும்பி வருவாங்க, இவங்களை முன்னோக்கி சொல்லுவாங்க, மாதா தஃப்கீதூன், என்ன காணா போயிருச்சு, ஏன் நீங்கள் இப்படி அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த இவங்களோட வேற ஆக்கள் வந்திப்பாங்க, எல்லாரும் ரிட்டர்ன் வராங்க திரும்பி, எல்லாம் கல்லண்டு அறிவிச்சிட்டிங்களே, களவெட்டு திருடர்கள் எங்களை அறிவிச்சிட்டிங்களே, என்ன காரணம்? கொண்டு போனவங்கெல்லாம் திருப்பி கூட்டம் அப்படியே திரும்பி வருது ரிட்டர்ன். அப்போ சொல்லுவாங்க, காலு வேலையாட்கள் சொல்லுவாங்க, நஃப்கிது சுவா அல் மலிக், மன்னருடைய அந்த குவலையை நாங்கள் தொலைச்சிட்டோம், காணோம், மன்னருடைய குவலை காணலை. வலிமன் ஜா அபிஹி ஹிம்லு பஈரின் வ அன பிஹி ஸஈம், அதில் ஒருத்தர் சொல்லுவார், அந்த வேலை செய்கிற ஒருத்தர் சொல்லுவார், யார் எங்களுக்கு கொண்டு வராரோ அவருக்கு ஒரு ஒட்டகத்தின் அளவுக்கு சன்மானம், தானியங்கள் நாங்கள் அவருக்கு சன்மானமாக கொடுப்போம், நான் அதுக்கு பொறுப்பாய்க்கிறேன், யார் எடுத்தீங்களோ பணம் தந்துடுங்க, சரிதானே, யார் எடுத்தீங்களோ பணம் தந்துடுங்க அப்படின்ட்டு அறிவித்தல் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சன்மானம் இருக்கு, ஒட்டகத்தின் அளவுக்கு தானியம் நாங்கள் அவங்களுக்கு ஏற்றி அனுப்புவோம், கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபபதஅ பிஅவ்இயதிஹிம் கப்ல விஆஇ அஹீஹி, சகோதரனுடைய பேக்கை செக் பண்ண முன்னுக்கு மற்றவங்களோட பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க, செக் பண்ண ஆரம்பிச்சாச்சு, அவங்களோட இதெல்லாம் திறந்து பார்க்குறாங்க என்ன ஈகுதான்னு. சும்மஸ்தஹ்ரஜஹா மின் விஆஇ அஹீஹி, அதுக்கு பின்னால் பின்யமீன் தன்னுடைய சகோதரனுடைய அந்த பையை திறந்து என்ன செய்கிறாங்க, பார்க்குற நேரம் அங்கே தான் அதில் தான் இருக்கும். கதாலிக்க கிதுனாலி யூசுஃப, இப்படித்தான் யூசுஃபுக்கு நாங்கள் தந்திரத்தை செஞ்சோம், தந்திரம் செஞ்சு யூசுப் நபி அவருக்காக செஞ்சோம். ஏண்டா மா கான லியஅஹுத அஹாஹு ஃபீ தீனில் மலிக், அந்த மன்னருடைய மார்க்கத்தின்படி, மன்னருடைய சட்டத்தின்படி அவருடைய சகோதரனை அவருக்கு எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி இப்படி ஒரு தந்திரத்தை நாங்கள் செஞ்சோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இல்லா யஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருடைய நாட்டத்தை கொண்டே, அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டே அன்றி நாங்கள் இதை செய்யலை அப்படின்னா அல்லாவுடைய நாட்டத்துக்காக இதை செஞ்சுக்கணும், அல்லாவுடைய அனுமதியோடு இது நடந்துக்குது. நர்ஃபஉ தரஜாத்தி மன் நஷா,
அல்லாஹ் அப்போ இப்போ சொல்கிறாங்க என்னது, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நர்ஃபஉ தரஜாத்தி மன் நஷா, நாங்கள் நாடியவர்களுடைய அந்தஸ்துகளை கௌரவத்தை நாங்கள் உயர்த்துவோம். வ ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், அனைத்து அறிவையும் விட அல்லாஹ்வுடைய அறிவு மிக உயர்ந்தது, மிகைத்தது. இல்லைனா இந்த உலகத்தில் எல்லா அறிவாளியையும் விட அல்லாஹ்வுடைய அறிவு உயர்ந்தது, மிகைத்தது. எனவே அல்லாஹ் தாலா தான் என்ன செய்கிறான், இப்படி ஒரு திட்டத்தை சொல்லி யூசுப் நபிக்கு தன் சகோதரனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தந்திரத்தை செஞ்சேன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ இது இப்போ யூசுப் இவர் வந்து எப்படியுமே விட்டுட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை. எவ்வளோ கெஞ்சினாலும் கதறினாலும் நாட்டு சட்டம்படி களவெடுத்தா ஆள வைக்கணும், அதுதானே ரூல்ஸ். அப்போ அந்த அடிப்படையில் பின்யமீனை வந்து வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். இப்போ சகோதரங்கள் எல்லாம் கலங்குவாங்க, வாப்பா கிட்ட ஏற்கனவே நபிக்கிட்ட கொடுத்துட்டு வந்திக்கிறோம், எனது ஒப்பந்தம் லேசிய ஒப்பந்தம் இல்லாது, அல்லாஹ்வோட சத்தியம் பண்ணி அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்திக்கிறோம். வாப்பாவும் ஏற்கனவே யூசுப் நபியை இழந்த கவலை அளிக்கிறார். யூசுப் நபியோட எவ்வளோ இறக்கமோ அது மாதிரி பின்யமீனோடையும் வாப்பா இறக்கம். பின்யமீனும் இப்போ இல்லாட்டி வாப்பா எவ்வளோ கவலைப்படுவார், என்னென்ன நடக்கும்ன்றது இப்போ அவங்க தவறுகளை ஏற்கனவே செஞ்ச தவறெல்லாம் உணர்ந்துட்டிக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே யூசுப் நபிக்கு செஞ்சது பெரிய தவறுன்றதை அவங்க உணர்ந்து ஈக்கிற நேரத்தில் ரெண்டாவது முறை பின்யமீனையும் பறி கொடுத்தா என்ன நடக்கும், அவங்களுக்கு ஒன்றுமே செஞ்சு கொள்றதுக்கு வழி இல்லை. இப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. காலு அவர்கள் சொல்கிறார்கள், ரிக், இப்போ பின்யமீன் களவெடுத்த நிரூபணம் ஆயிட்டேன், அவர் களவெடுக்கல ஆனால் நிரூபணம் ஆயிட்டு. இப்போ சொல்லுவாங்க, ரிக், அவர் திருடி இருப்பார், ஃபக்கது சரக அஹுன் லஹு மின் கபுல், அவரோட அவருக்கு இருந்த முன்னுக்குள்ள ஒரு சகோதரன் அவரும் திருடவர் தான். யூசுப் நபியை சொல்கிறாங்க, எப்படி பழி போடுறாங்க பாருங்க. இவரோட ஒரு சகோதரர் இருந்தார், அவரும் திருடன் கள்ளன் தான், இவனும் திருடி இருப்பான் அப்படின்னு கோவத்தில் சொல்கிறாங்க. யார்கிட்ட முன்னுக்கு சொல்கிறாங்க, யூசுப் நபிட்ட முன்னுக்கே சொல்கிறாங்க. இதுக்கு தப்சீர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சின்ன காலத்தில் அவங்களோட பாட்டன் காலத்தில் சிலை ஒன்றை எடுத்து திருடி அதை உடைச்சி போட்டார், இதை ஞாபகத்தில் வச்சு கொண்டு தான் சொல்கிறாங்க. அது உறுதியான செய்தி இல்லை, வேறு வேறு இதுகளில் வந்ததை சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம், பொய்க்கு கூட சொல்லலாம் அந்த கோவத்தில். யூசுஃபும் அதே மாதிரி தான், அந்த குணம் தான் இவனுக்கும் அப்படின்ற மாதிரி கோவத்தில் சொல்கிறாங்க. சொல்லக்கொள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்குறாரு, கேட்டுக்கொண்டார் இவன் பேசிக்கொண்டது. அசர்ரஹா யூசுஃப் ஃபீ நஃப்ஸிஹி, யூசுப் நபி மனசுக்குள்ள ரகசியமாக சொல்லிக்கொள்றாரு. வலம் யுப்திஹா லஹும், அவங்களுக்கு வெளியே விளங்குற மாதிரி இல்லாமல் மனசுக்குள்ளே பேசி சொல்லிக்கொள்றாரு. கால யூசுப் நபி சொல்கிறாரு, அந்தும் ஷர்ரும் மக்கான, நீங்கள் தான் கெட்ட ஆக்கள், நீங்கள் எவ்வளோ கெட்ட வேலை செஞ்சீங்க எனக்கு, இப்போ நான் கல்லன்னு சொல்கிறீங்களா? அதை வெளியே சொல்லலை, மனசுக்குள்ளே சொல்லிக்கொள்றாரு. அல்லாஹ் அதை எங்களுக்கு சொல்கிறார், மனசுக்குள்ளே இருக்கிறதே அல்லாஹ் அறிஞ்சவனே. யூசுப் நபி மனசுக்குள்ளே என்ன பேசுகிறாருன்றது அல்லாஹ் சொல்கிறார் எங்களுக்கு படிப்பினைக்காக. வல்லாஹு அலமு பிமா தசிஃபூன், யூசுப் நபி சொல்கிறாரு, இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ வர்ணிக்கிறாங்களோ அதை அல்லாஹ் மிக அறிந்தவன். நான் கல்லன்னு சொல்கிறாங்க இவங்க, ஆனால் இவங்க எவ்வளோ கெட்டவங்கன்றது அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனால் யூசுப் நபி வெளியே அவங்களோட முன்னுக்கு சொல்லலை, ஏண்டா சகோதரங்களே அவங்க சில இடத்துல இது வந்து பெரிய ஒரு படிப்பினை, பெரிய ஒரு ஒழுக்கம். அது சில நேரத்தில் இது எங்களுக்கு நடக்கும், சும்மா அநியாயமாக எங்களை மேலே பழி போடுவாங்க, ஆனால் அதுக்கு நாங்கள் தகுதி இல்லாமல் கூட இருப்போம், நாங்கள் அதை செஞ்சே வைக்க மாட்டோம், ஆனால் எங்களோட மேலே பழி போடுவாங்க. அந்த இடத்துல பொறுமையாக அதை தாங்கி கொண்டால் அது பெரிய ஒரு 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 பூர்ணமான ஒழுக்கத்துக்கான அடையாளம். அது எல்லார்ட்டையும் அது வராது. உடனே என்ன செய்ய, நாங்கள் விமர்சிச்சிருவோம், உடனே பதில் சொல்லிடுவோம். யூசுப் நபி உடனே பதில் சொல்லலை, ஏண்டா யூசுப் நபிக்கு இப்போ அவங்களுக்கு தெரியாது இவர் தான் யூசுப் உண்டு, தெரிஞ்சால் சொல்லவும் மாட்டாங்களே, தெரியாது சொல்லி தான் தைரியம் பேசுகிறாங்க. அதே மாதிரி சில கட்டங்களில் அப்படி நடக்கும். எங்களோட குடும்பத்துக்குள்ளே சகோதரர்களுக்குள்ளே எங்களை பற்றி விமர்சிப்பாங்க, ஆனால் நாங்களும் திருப்பி பேசாமல் மனசுக்குள்ளே அதை மறைச்சி கொண்டு, சரி தெரியாமல் சொல்கிறான், அறிவு இல்லாமல் சொல்கிறான், விளப்பம் இல்லாமல் சொல்கிறான், மனசுக்குள்ளே நாங்கள் பேசி வருத்தப்படுவோம், கவலைப்படுவோம், ஆனால் நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். சொன்னால் அவனோட மனசு நொந்துரும் சகோதரங்கள் அப்படின்னு இருக்கிறமைக்குதே, அதுக்கு அல்லாட்ட கூலிக்குது, அதை நாங்கள் மறைச்சி கொள்கிறோம். மனசுக்குள்ளே கவலைப்படுறோம், வேதனை பண்ணுறோம், ஆனால் அவங்களோட முகத்துக்கு சொல்லாமல் நாங்கள் ஈக்கிறோம் தானே, அதுக்கு அல்லாட்ட நன்மைக்குது. அப்போ அப்படியான ஒரு உயர்ந்த பண்பை தான் இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பேணுறாரு. அவர் குத்தவாளி இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்க பேசிக்கொள்ள என்ன சொல்கிறாரு, இவங்க எப்படியாப்பட்டவங்கன்னு தெரியும், மனசுக்குள்ளே சொல்லி கொண்டு வெளிப்படுத்தாமல் இருந்தார் அப்படின்றத அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். ஹைர், அப்போ இது வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 77வது வசனம் வரைக்கும் பார்த்தோம். அப்போ இது வரைக்கும் அடுத்த வசனத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்வுகளை
அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பார்த்தது வரைக்கும் உள்ளதுகளை நீங்கள் என்ன செய்யுங்க, தர்ஜுமாவை இன்னொரு முறை மீட்டுங்க, வாசிங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் ஏதாவது இதில் மேலதிக விளக்கங்கள் டவுட்டுகள் இருந்தால் அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதுகளை பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.